நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரக்கட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ஹுட்டக் இன்ஜினியோ PU சூப்பர் லக்ஸரி வுட் ஃபினிஷ் இந்த மெட்டீரியல் தான் நான் எப்படி பயன்படுத்த போகிறோம். இதே மாதிரி வுட்டுக்கு வந்து நம்ம எப்படி பாலிஷ் பண்ணலான்றதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா A to Z வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம், காட்ட போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சா பெயிண்டிங் டியூட்டோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் ஆப்ஷன் டச் வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், இந்த மரக்கட்டிலுக்கு தான் வந்து பாலிஷ் பண்ண போகிறோம். பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு வுட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மரத்தை நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதை க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் ஷீட் வச்சு நல்லா தேய்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரோல் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. அந்த ரோல் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சின்னதாக மடித்து வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேய்க்கணும். எதுக்காக தேய்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து டிசைன் போட்டதோ ஏய்ச்சதோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா மரத்துகள்கள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் செதும்புல மாதிரியும் கொஞ்சம் டிசைன் வந்து சரியாக வராத மாதிரிலாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வாட்டர் ஷீட்டை வச்சு நல்லா தேய்க்கும் போது அந்த டிசைன் அழகாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரம் வந்து பார்த்தா நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும். கையில் தொடம்போது பார்த்தீங்கன்னா அந்த செதும்பில் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வந்து குத்தும், அது மாதிரிலாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மடித்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்லாம் வந்து கொஞ்சம் மடித்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் குத்தாத மாதிரி நல்லா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கையை வச்சு நல்லா நைஸாக வழன்னு ஓடணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வுட்டை வந்து நல்லா தேய்க்கணும். பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட் 100 வச்சு நல்லா தேய்ச்சிருக்கேன். தேய்ச்சதால் வந்து பார்த்தீங்கன்னா கை பாருங்கள், கை வச்சு தேய்ச்சாலும் கையில் வந்து எந்த ஒரு குச்சி மாதிரி எதுவும் வந்து நம்மளுக்கு கையில் உராசலை கீறல. அதே பார்த்தீங்கன்னா எதுவும் செதும்பில் வந்து ஏறலை. இந்த மாதிரி நம்ம அழகாக தேய்ச்சி எடுத்துகிட்டு பவுடர்லாம் வந்து பார்த்தோன்னா நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீலர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வுட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து இதில் உருவாகி பூச்சி வந்து நல்லா டேமேஜ் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி உருவாகிறத வந்து தடுக்கிறதுக்காக டெர்மினேட்டர் வந்து அடிக்கணும். டெர்மினேட்டர் உங்களுக்கு கிடைக்கலனா டெர்மி ஷீல்டு வந்து ஏஷியனில் கிடைக்கிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெர்மி கார்டு கூட இருக்குது. நான் இப்போ டெர்மி கார்டாக யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து அங்கே உருவாகி இதுமாதிரி பூச்சி தொலை வந்து இருக்குது பாருங்கள். நம்ம அதெல்லாம் அந்த மாதிரி உருவாமல் இருக்கிறது நம்ம என்ன செய்யணும், டெர்மி கார்டு அல்லது டெர்மி ஷீல்டு அல்லது டெர்மினேட்டர் அடிக்கணும். பாருங்கள், நிறையா பாருங்கள் பூச்சி வந்து உருவாகுது. இது உருவாச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வுட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். மரத்துலேருந்து பூச்சி உருவாகி மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொலைச்சி எடுத்துடும். பாருங்கள், நான் டெர்மி கார்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வுட்டுக்கு வந்து நான் அடிக்க போகிறேன். பாருங்கள், இதை அடித்தோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து உருவாகாது, பூச்சி வந்து வுட்டை வந்து டேமேஜ் ஆக்காது. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்மி கார்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மெட்டீரியல் வந்து நம்ம பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாஸ்க் வந்து போட்டுட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு பயங்கரமாக வரும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தா நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி இது மாதிரிலாம் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்னாவே எல்லாமே கெமிக்கல் தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து போட்டுக்கிறது கட்டாயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்மி கார்டு அடிக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணான மாதிரி இருக்கும். அடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ரை ஆகிடும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணான மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மாதிரி வச்சிங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பிடிக்கக்கூடிய ஒரு இது மெட்டீரியல். இதை வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை அடித்து முடிச்சுட்டு காஞ்சிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீலர் வந்து அப்ளை பண்ணலாம். சீலர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் இருக்கிற டேமேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா வுட் பில்லர் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வுட் பில்லர் வந்து நானே ரெடி பண்ண போகிறேன். நான் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சாக் பவுட்ரு இருக்குது, என்சிதன் இருக்குது, சீலரும் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் பவுட்ரு வச்சுருக்கேன். கலர் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட்டும் டீக் வுட்டும் வச்சுருக்கேன். பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா சாக் பவுடர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சாக் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்சிதன் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். நண்பர்களே பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாக் பவுடர் என்சிதன் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிஷ் பண்ண போகிறதால நம்ம பாலிஷில் வந்து என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு கலரை வந்து அந்த வுட்டை மாற்ற போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கலர் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீக் வுட்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பவுட்ரு அது கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரோஸ் வுட்டு பவுட்ரு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போகிறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி அதே மாதிரி இந்த சாக் பவுடர் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா வுட் பில்லர் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பாக ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீலர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். சீலர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வுட்டில் எங்கெல்லாம் டேமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேக்கிங் பண்ண போகிறேன். பேக்கிங் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனோடனே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 180 வச்சு நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நண்பர்களே பாருங்கள், நான் இப்போ ரெடி பண்ணேன் வுட் பில்லரை வந்து பார்த்தோன்னா அந்த வுட்டில் டேமேஜ்லாம் வந்து பார்த்தோன்னா
பட்டி பார்க்குறேன். இது மாதிரி நம்ம வந்து பட்டி பார்த்துட்டு அதுக்கடுத்து நல்லா ட்ரை ஆனோடனே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வாட்டர் ஷீட் 180 வச்சு நல்லா தேய்க்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு நீங்கள் சீலர் வந்து அப்ளை பண்ணலாம். நண்பர்களே, ஏஷியன் பெயிண்டில் என்சி சாண்டிங் சீலர் இதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது 1 லிட்டர் என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா 430 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சி சாண்டிங் சீலர் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு சீலருக்கு 1 லிட்ரு என்சி திணறு ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சி திணறு வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்கள். இதுதான் என்சி திணறு. இப்போ இந்த சீலரு என்சி திணறு மிக்ஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 லிட்ரு என்சி சாண்டிங் சீலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா என்சி திணறு ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீலரை வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த 1 லிட்ரு சீலரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1 லிட்ரு என்சி திணறு ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு தேவையான அளவு கலந்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சீலர் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்சி திணறு வந்து ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அதேமாதிரி நண்பர்களே, நம்ம ஹுட்டை வந்து பார்த்தோன்னா கலரை வந்து ஹுட்டில் இருக்க கலரை மாற்றுறதாக பார்த்தோன்னா சீலர்லேயே வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தோன்னா பவுட்ரு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போதில் நம்ம சீலரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்க்கும் போதில் கலரில் வந்து பார்த்தோன்னா அங்கே டேமேஜ் ஆகுது. நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீலர் வந்து டேரெக்டாக வந்து எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணாமல் டேரெக்டாக அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு கலர் வந்து ஆட் பண்ணுறது தனியாக ஒரு கோட்டிங் வந்து பார்த்தோன்னா நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கிறேன். நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சீலர் வந்து அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்ச உடனே இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹுட்டை வந்து நம்ம தேய்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 180 ஷீட்டை வச்சு நல்லா தேய்ச்சோம்னா நல்லா பவுட்ரு மாதிரி வந்து பார்த்தோன்னா கொட்டும், நல்லா நைஸாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு டஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா துடைச்சிட்டு மீண்டும் வந்து பார்த்தோன்னா செகண்ட் கோட்டிங் வந்து பார்த்தோன்னா சீலர் வந்து அப்ளை பண்ணணும். மீண்டும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு காஞ்ச உடனே வந்து பார்த்தோன்னா மீண்டும் இதே மாதிரி நீங்கள் வாட்டர் ஷீட் தேய்ச்சினா இன்னும் நைஸாக வரும். நல்லா பலன்னு நல்லா வந்து பக்காவாக வந்து பார்த்தோன்னா நைஸாக இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்தா நம்ம பாலிஷ் வந்து அப்ளை பண்ணணும். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஹுட்டில் வந்து பார்த்தோன்னா சீலர் 2 கோட் அப்ளை பண்ணி தேய்ச்சி பிறகு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ஹுட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு கலரும் வந்து மாறல. இப்போ தான் நான் செய்ய போகிறேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறேன். ஃபுட்டை வந்து கலராக மாற்றுறதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்சி திணறு வந்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நான் என்சி திணறு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹுட்டை வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ குட்டு போடுறது கொஞ்சம் அதிகமாகவும் இந்த ரோஸ் வுட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாகவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண இந்த என்சி திணறு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கலர் கோட்டிங்காக வந்து அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ இந்த ஹுட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. நான் இப்போ இதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறும் பாருங்கள். நண்பர்களே, பாருங்கள் ஹுட்டு வந்து பார்த்தோன்னா ஒயிட்டாக தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே சாக் பவுடரில் பட்டி பார்த்துல அதுதான் வந்து பார்த்தா கலர் அங்கங்கே லைட்டாக தெரியுது. இப்போ நான் இந்த என்சி திணறில் மிக்ஸ் பண்ண இந்த கலர் பாருங்கள் நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். எந்த அளவுக்கு கலர் வந்து மாறுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஹுட்டில் வந்து பார்த்தோன்னா கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா கலர் ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த கலர் வந்து இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி தேவை அதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பவுட்ரு வந்து வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அல்லது ஸ்டைனர் கூட இருக்குது. நீங்கள் ஸ்டைனர் கூட வந்து பார்த்தோன்னா என்சி திணறில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதாவது பார்த்தோன்னா ஒயிட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹுட்டை வந்து பார்த்தோன்னா ஒரு டீ குட்டு கலர், அதாவது பார்த்தோன்னா எல்லோ கலர் கொண்டு வரணும். நீங்கள் டீ குட்டு பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆரஞ்சு மாதிரி வரும்னுச்சுன்னா நீங்கள் ரோஸ் வுட் இது மாதிரி கலந்துனா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் கலர் வேணும்னுச்சுன்னா நீங்கள் ப்ரௌன் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஹுட்டை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் டாப் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் அப்ளை பண்ணலாம். அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும், செம்மையாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்சி திணறில் கலர் பவுடர் கலந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலராக வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. மறுநாள் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் வந்து அப்ளை பண்ணணும். அதேமாதிரி நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த கலர் கோட்டிங் கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதுல பக்காவாக நீட்டாக வந்து கொடுத்துக்கணும். நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம மீண்டும் வந்து பார்த்தோன்னா இன்னொரு கோட்டிங் கொடுக்கலாம்னு நினச்சோன்னா ஆனால் இன்னொரு கோட்டிங் அடிக்கும் போதில் நம்ம என்சி திணறை ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அடிக்கிறதால என்சி திணறை வச்சு நம்ம இந்த மாதிரி அடிக்கும் போதில் ப்ரெஷ்ஷால் நம்ம பண்ணும் போதில் ஏற்கனவே அடிச்சிட கலர் வந்து பார்த்தோன்னா கைட்டிக்கிட்டு அது விட்ற மாதிரி வரும். ஹுட்டு வந்து அப்படியே தெரியும். நம்ம அதனால் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதில் பக்காவாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோட்டிங் வந்து கொடுத்துக்கணும். அதாவது நம்ம ப்ரெஷ்ஷில் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுவே நம்ம ஸ்ப்ரே மூலிமா கன்று மூலிமா பண்ணோம்னா அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே அடிச்சுக்கிற இந்த கலர் கோட்டிங் வந்து பார்த்தோன்னா விடுறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. நல்லா வந்து பிடிச்சிட்டு இருக்கும். அதுக்கு மேலே நம்ம லேசாக தான் ஸ்ப்ரேயில் அடித்தாலும் நல்லா போய் கிரிப்பாக பிடிச்சிக்கும். நம்ம ப்ரெஷ்ஷில் பண்ணும்போது தான் வந்து பார்த்தோன்னா அது விடுற மாதிரி தெரியும். அதனால் அது பார்த்தா நம்ம ப்ரெஷ்ஷில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தா கலர் கோட்டிங் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது பக்காவாக நீட்டாக கொடுத்துருங்க. அதேமாரி நான் ஏன் வந்து பார்த்தோன்னா பாலிஷ் வந்து மறுநாள் அடிக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம என்சை திணறில் ஊற்றி இந்த கலர் கோட்டிங் கொடுக்கறதால நம்ம வந்து பாலிஷ் அடிக்கும் போதில் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கட்டிட்டு வர மாதிரி தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா உடனே வந்து அடிச்சிடக்கூடாது. ஒரு நாள் விட்டு நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிஷ் வந்து டாப் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த கலர் கோட்டிங் வந்து நான் அடிச்சுட்டு மறுநாள் தான் பார்த்தீங்கன்னா பாலிஷ் வந்து பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு பாலிஷ் வந்து மிக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறேன் அதையும் காட்டுறேன் பாருங்கள். நண்பர்களே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் ஹுட்டக் இன்ஜினியோ PU சூப்பர் லக்ஸரி வுட் ஃபினிஷ். நான் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான ஃபினிஷிங் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு, இன்னொரு பார்த்தீங்கன்னா கிளியரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 1 லிட்டர் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா ₹720 போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 2021 இருக்குது. ஆனால் இப்போத்தி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ₹900 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னரு 500 ml வந்து ஹார்ட்னர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 500 ml பார்த்தீங்கன்னா பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாலிஷு. இது வந்து பார்த்தீங்கன்னா 500 ml கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா PU தின்னர் வந்து ஆட் பண்ணிக்கணும். PU தின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% 50% வரைக்கும் கலந்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 300 ml இருந்து அதிகபட்சமாக 500 ml வரைக்கும் கலந்துக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml மிக்ஸ் பண்ணோம்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பாலிஷ் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வர PU தின்னரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஆட் பண்ணிக்கணும். இது 3த்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாப் கூட பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த அளவில் கலந்துக்கலாம். ஆனால் நீங்கள் உடனே பயன்படுத்த மாதிரி தான் இந்த அளவு நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இந்த PU தின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் MRP ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ₹403 போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து பேக்கிங்காக இருக்கிற பக்கெட் டின்னு இது. அதுவே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹500 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே ₹500 இருந்தாலும் ஒரு ₹300 இது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த 1 லிட்டரு PU தின்னரு. பாருங்கள், நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் சொன்ன அளவில் நீங்கள் கலந்துக்கலாம். அல்லது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மொத்தமாக வந்து கலந்துக்கூடாது. நீங்கள் மொத்தமாக வந்து உடனே நீங்கள் பயன்படுத்த மாட்டால் மொத்தமாக கலந்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிட்டாவே இது வந்து குயிக்காக ட்ரை ஆகிடுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணது அப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி உடனே பயன்படுத்துறது நல்லது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறதால அதே மாதிரி நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்த முடியாது சீக்கிரன்றதால நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி போகிறேன். பாருங்கள், நான் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் பாலிஷும் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹார்ட்னரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PU தின்னரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். இது 3த்தையும் ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷாக தான் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் உடனே வந்து மொத்தமாக கலந்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இது குயிக்காக ட்ரை ஆகக்கூடிய ஒரு பாலிஷ். இது வேகமாக அது பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷிங் கொடுக்கும். வேகமாக ட்ரை ஆகிடும். ட்ரையிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. குயிக்காக ட்ரை ஆகிடுன்றதால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வந்து பயன்படுத்துங்க. நான் சொன்ன அளவில் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வுட்டை எப்படிலாம் தயார் பண்ணலாம், எப்படிலாம் கலர் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டேன். டாப் கூட பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட்டிங் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஒரு கோட்டிங் பாலிஷ் கொடுத்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நீங்கள் செகண்ட் கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், 2 கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ் வந்து கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா பெயிண்டிங் டியூட்டோரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.